புதுச்சேரியில் கடந்த ஓராண்டாக விவசாய தோட்டங்களில் வாழைத்தார்களை திருடி பாதி விலைக்கு விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். பகலானால் பெயிண்டர், இரவானால் வாழை திருடன் என அவதாரம் எடுத்து வந்த திருட்டு அந்நியன் சிக்கியது எப்படி? ஆள் பார்க்கத்தான் வாழைப்பழம் போல இருப்பார். ஆனால் வாழைத்தாரை நோகாமல் எப்படி திருடி விற்பது என்பதில் இவர் அந்த ஏரியா மாஸ்ட்ரோ என்றால் அது மிகையில்லை. சைஸாக திருடி நைஸாக விற்று காசு பார்த்து வந்த நபரை போலீசார் தொக்காக தூக்கியது எப்படி? புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். அதில் தனது தோட்டத்தில் அடிக்கடி வாழைத்தார் திருடு போவதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திருக்கனூர் போலீசார் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. இதேபோன்று செட்டிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, காட்டேரிக்குப்பம், சோம்பட்டு போன்ற கிராமங்களிலும் விவசாய நிலங்களிலிருந்து வாழைத்தார்கள் அடிக்கடி திருடு போவது குறித்து தெரிய வந்தது. யார் அந்த மர்ம நபர்? எதற்காக வாழைத்தார்களை குறிவைத்து திருடுகிறார் என குழம்பி போன போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் அந்த பகுதியில் மாலை நேரமானால் இருசக்கர வாகனத்தில் அடிக்கடி மர்ம நபர் ஒருவர் வந்து செல்வது தெரிய வந்தது. அவரை பிடிக்க திட்டமிட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு நபரை பிடித்தபோது வண்டியில் வாழைத்தார்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதனால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்த போது அனைத்து உண்மைகளையும் கக்கியுள்ளார். பிடிபட்டவர் மணவெளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. பெயிண்டர் வேலை பார்க்கும் இவர் மாலை நேரத்தில் விவசாய தோட்டங்களுக்கு சென்று நோட்டமிட்டு எந்த தோட்டத்தில் வாழைத்தாரை நகற்றலாம் என குறிவைத்துக் கொள்வார். பின் இரவானதும் குறிப்பிட்ட தோட்டத்திற்குள் புகுந்து வாழைத்தாரை நைசாக அறுத்து தோளில் எடுத்துக்கொண்டு சத்தம் காட்டாமல் சென்று விடுவார். மறுநாள் அதிகாலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று அந்த வாழைத்தார்களை பாதி விலைக்கு விற்று காசு பார்த்து வந்துள்ளார். அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு தடபுடலாக செலவு செய்து சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளார். 200 ரூபாய் மதிப்பிலான வாழைத்தார் திருடு போனதற்கெல்லாமா புகார் கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து திருடி வந்ததாக போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார். போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் டிமிக்கி கொடுத்து கடந்த ஓராண்டாக வாழைத்தார்களை திருடி விற்று ஜாலியாக வாழ்ந்து வந்த நபர் தற்போது சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் அப்பகுதி விவசாயிகள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர்.